பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? சிவ ஜெயந்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிஸ்டர். உங்களுக்கு சிவ ஜெயந்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். நமக்கு தான் 2 நாளா கொண்டாடுறோம். ஆமா. இது அந்த நினைவார்த்தம் பாத்தீங்கன்னா கூட நைட் நேரத்துலதான் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. பகல் நேரத்துல சத்தியுகத்துக்கு போயிடுவோம் இல்லையா? ஆமா ஆமா. அது இரவு நமக்கு சங்கமயுகமா இருக்குது, பகல் நேரம் சத்தியுகமா இருக்குது. சூப்பர்ல சிஸ்டர். சரி, ஓகே சிஸ்டர். முரளி வாசிக்கல இன்னைக்கு. அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி 28/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபான். ஓம் சாந்தி. சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அமைதியை பெறுவதற்கு சரீரமற்றவராகுங்கள். நீங்கள் சரீர உணர்வு உடையவர் ஆகும் போதே அமைதியின்மை ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய ஆதி தர்மத்தில் ஸ்திரமாக இருங்கள். ஆமா, இங்க தேகத்தின் உணர்வுல வரும்போதுதான் உங்களுக்கு அமைதியற்ற நிலையே வருது. அதனால அந்த தேகத்தின் உணர்வுல இருந்து விடுபட்ட அசரீரியா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா உணர்வு உடையவராகுங்க, அப்பதான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். எப்பவுமே அந்த அமைதிங்கிற சுய தர்மத்தில நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். கேள்வி: மிக சரியான நினைவு என்றால் என்ன? நினைவிற்குரிய வேளையில் எந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: மிகச்சரியான நினைவு என்றால் நீங்கள் உங்களை உங்களுடைய சரீரத்தில் இருந்து வேறுபட்ட ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதாகும். நீங்கள் எவருடைய சரீரத்தையும் நினைவு செய்யாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். நினைவில் இருப்பதற்கு நீங்கள் இந்த ஞானத்தின் போதையை கொண்டு இருக்க வேண்டும். பாபா உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறார் என்பதும், நீங்கள் வானம், பூமி, கடல் ஆகிய முழு உலகிற்கும் அதிபதிகள் ஆகுகிறீர்கள் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். சரியான நினைவு எது அப்படின்னா, இந்த தேகத்திலிருந்து நான் தனிப்பட்ட ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யறதாகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒருபோதும் தேகதாரிகளை நினைவு செய்யக்கூடாது அப்படிங்கறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நிரந்தர நினைவுல இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞானத்தின் போதையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் என்ன சொல்லுது? நீங்க உலகத்திற்கே சத்தியுகத்துல அதிபதியாக போறீங்கன்னு சொல்லுது இல்லையா? அப்ப சத்தியுகத்துல நம்ம உலகத்திற்கே அதிபதியாக போறோம் அப்படிங்கிற நினைவுலையும் அந்த போதையிலையும் அந்த கடல், பூமி, வானம் எல்லாத்துக்குமே நம்ம அதிபதியாக போறோம் அப்படிங்கிற அந்த போதையிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தை கிட்ட இந்த நினைவும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். பாடல்: உங்களை கண்டு கொண்டதால் நாம் முழு உலகையுமே கண்டு கொண்டோம். இந்த வானம், பூமி அனைத்தும் எமக்கே சொந்தம் அப்படின்னு பாடல் வந்திருக்கு. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் என்பதன் அர்த்தம் நான் ஓர் ஆத்மா என்பதாகும். ஓம் என்றால் கடவுள் என்று அர்த்தம் என மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறாகும். ஓம் என்றால் நான் ஓர் ஆத்மா, இது எனது சரீரம் என்பதே ஆகும். ஓம் சாந்தி என மக்கள் கூறுகின்றனர். ஆத்மாவாகிய எனது ஆதி தர்மம் அமைதியாகும். ஆத்மா தனது சுய அறிமுகத்தை வழங்குகிறார். ஆத்மா தனது சுயதர்ம அறிமுகத்தை வழங்குகிறார். ஓம் சாந்தி என மக்கள் கூறினாலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. ஓம் சாந்தி சொல்றேன் சிஸ்டர். அந்த ஓம் சாந்தி சொல்றது ஆத்மா தானே சொல்லுது. அதான் அப்படி சொல்றாங்க அவங்க. ஓம் சாந்தின்னு சொல்றோம் அப்படின்னா ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை வழங்குது. என்னுடைய சுய தர்மம் அமைதி அப்படிங்கிறது. ஓம்ன்றது ஆத்மாவை தான் குறிக்கிறதே தவிர, ஆனா மனிதர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஓம் அப்படின்னா கடவுளை குறிக்கிற மாதிரி. ஓம் நம சிவாயன்னு சொல்றது அந்த அர்த்தம் எல்லாமே அந்த ஓம்ன்றது ஆத்மாவை குறிக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்றத சொல்றாரு. அது கடவுள் கிடையாது அந்த வார்த்தை அப்படிங்கிறார். அப்படின்னா நான் ஆத்மா, என் சுயதர்மம் அமைதி அப்படிங்கிறத குறிக்கிறது. மிகவும் நல்லவை. என் ஓம் சாந்தி என்ற வார்த்தைகள் மிகவும் நல்லவை. நான் ஓர் ஆத்மா, எனது ஆதி தர்மம் அமைதி. ஆத்மாவாகிய நான் அமைதி தாம வாசி ஆவேன். அர்த்தம் மிக எளிமையானது. இது நீண்டதும் பொய்யானதுமான விளக்கம் அல்ல. தற்கால மக்களுக்கு இந்த உலகம் புதியதா அல்லது பழையதா என்று கூட தெரியாது. புதிய உலகம் எப்போது பழையதாகும் என்றோ, பழைய உலகம் மீண்டும் எப்போது புதியதாகும் என்றோ எவருக்கும் தெரியாது. நீங்கள் எவரையாவது எப்போது பழைய உலகம் புதியதாகின்றது என்றும் அது எப்படி பழையதாகின்றது என்றும் வினவினால்
ம். எவராலும் உங்களுக்கு பதில் அளிக்க முடியாது. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு. இந்த உலகம் எப்படி பழசாகுது, எப்படி புதுசா மாறுது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்படி புதுசா மாறுது, பழசா மாறுது அப்படிங்கிறது அப்படின்னு கேக்குறாரு சிஸ்டர். சரி வாசு. ம். இது இப்போது கலியுகத்து பழைய உலகமாகும். புதிய உலகம் சத்தியயுகம் எனப்படுகிறது. ம். புதிய உலகம் பழையதாகுவதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கின்றன? ம். எவருக்கும் இது தெரியாது. அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது தெரியாது. எனவே மனிதர்கள் விலங்குகளை விடவும் கேவலமானவர்கள் என கூறப்படுகின்றது. குறைந்தபட்சம் விலங்குகள் தம்மை பற்றி எதனையும் கூறுவதில்லை. எவ்வாறாயினும் மனிதர்களோ நாம் தூய்மை அற்றவர்கள் என கூறுகிறார்கள். அவர்கள் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ம். ஆனால் அவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தூய்மை எனும் வார்த்தை மிக நல்லது. ம். தூய உலகமான ஸ்வர்க்கம் மட்டுமே புதிய உலகமாகும். தேவதேவியரின் விக்கிரகங்கள் உள்ளன. ம். ஆனால் லட்சுமி நாராயணனோ புதிய தூய்மையான உலகின் அதிபதிகள் என்பது எவருக்கும் தெரியாது. ம். சொல்றீங்களா brother? அதான் மனிதர்கள் அந்த விலங்கை விட கேவலமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த தூய்மையற்ற நிலையில இருக்கிறது யாரு? ஆத்மாக்கள் இருக்காங்க. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக கூடியவர் பாபா அப்படின்னு கூப்பிடுறது அவங்கதான். நாங்க தூய்மை அற்றவர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்றது இந்த ஆத்மாக்கள் தான், இந்த மனிதர்கள் தான். இருந்தாலும் அந்த விலங்குகள் எதையுமே சொல்றது இல்ல பாத்தீங்களே அப்படிங்கிறார். விலங்குகள் நாங்க தூய்மையற்றவர்களா இருக்கோம், அவங்க கடவுளை கூப்பிடவும் இல்லை இல்லையா விலங்குகள். அதுங்களுக்கு அந்த அறிவும் இல்லை இல்லையா, அதுக்காக சொல்றார் விலங்கை விட கேவலமானவர்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்றார். கூப்பிடவும் செய்யறாங்க, தூய்மையற்றவர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றார். ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, எல்லையற்ற தந்தை மட்டுமே இங்கிருந்து சகல விஷயங்களையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். புதிய உலகம் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. தேவர்கள் சொர்க்கவாசிகள் என அழைக்கப்படுகின்றனர். தற்சமயம் இந்த பழைய உலகம் நரகமாக உள்ளது. இங்கிருக்கும் மக்கள் நரகத்திலேயே வசிக்கிறார்கள். யாராவது ஒருவர் இறக்கும் போது அவர் சொர்க்கத்தில் வசிக்க சென்று விட்டார் என மக்கள் கூறுகின்றனர். எனவே அவர்கள் நரகத்தில் வசிக்கிறார்கள் என்பதே அதன் அர்த்தம். அதாவது யாரா இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களாம். அப்ப மக்கள் எங்க இருக்கிறாங்க? அவங்க நரகத்துலதான் இருக்காங்கங்கிறது அர்த்தம் ஆகுது. ஆனா அதையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆமா, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம வசிக்கிற இடம் நரகமா சொர்க்கமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இல்லையா அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நரகம்ன்றது ஏதோ பாதாளத்துல இருக்குதுன்றதும் சொர்க்கம்ன்றது ஏதோ வானத்துல இருக்குன்றது மாதிரியுமே அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க நம்ம பூமியில தான் இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அர்த்தம் அவர்களின் அதாவது நரகத்தில் வசிக்கிறார்கள் என்பதே அதன் அர்த்தம். அவர்களின் சுய புரிந்து உணர்வுக்கு ஏற்ப இது உண்மையில் நரகமே ஆகும். எவ்வாறாயினும் அவர்கள் நரகவாசிகள் என நீங்கள் அவர்களிடம் நேரடியாக கூறினால் அவர்கள் உங்களுடன் குழப்பமடைவார்கள். அவர்கள் மனிதர்கள் போன்று தென்பட்டாலும் அவர்களின் முகங்கள் மனிதர்களை போன்று இருந்தாலும் அவர்களின் நடத்தைகள் குரங்குகளைப் போன்றே உள்ளன. இதுவும் நினைவு கூறப்படுகின்றது. அவர்கள் ஆலயங்களில் உள்ள தேவ விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று நீங்கள் சகல நற்பண்புகளும் நிறைந்தவர்கள் என கூறுகிறார்கள். அதாவது தேவதைகள் சர்வ குணங்களின் சம்பன்னமா இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க அந்த ஆலயத்துல முன்னாடி போய் வேண்டிக்கணும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லா குணங்களும் நிரம்பியவர்களா இருக்கீங்க, நாங்க எந்த குணங்களும் இல்லாமவர்களா இருக்கோம் அப்படின்னு. மனிதர்கள் தானே ரெண்டு பேரும், சிலைகளா இருக்கக்கூடிய இந்த தேவதைகளும் மனிதர்கள் போலதான் இருக்காங்க, வேண்டக்கூடிய இவங்களும் மனிதர்களா தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படிங்கறத கூட யாருக்கும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறார். மனித உருவம் தான் காமிச்சிருக்காங்க, ஏன் அவங்க உயர்ந்தவர்களா இருக்காங்க, நம்ம ஏன் தாழ்ந்தவர்களா மாறணும் அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறாரு சிஸ்டர். தேவ விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று நீங்கள் சகல நற்பண்புகளும் நிறைந்தவர்கள் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தங்களை பற்றி என்ன கூறுகிறார்கள்? தாம் சீரழிந்த பாவிகள் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரடியாக அவர்கள் விகாரங்களை கொண்டவர்கள் என கூறினால் அவர்கள் உங்களுடன் குழப்பமடைவார்கள். இதனாலேயே தந்தை குழந்தைகளாக உங்களுடன் மட்டுமே பேசுவதுடன் உங்களுக்கு மட்டுமே விளங்கப்படுத்துகிறார். அவங்கள விகாரிகள் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு கோபம் வந்துடும். அவங்க சம்பூர்ண நிர்விகாரிகளா இருந்திருக்காங்க. அப்ப நாம ஏன் இப்படி தூய்மையற்றவர்களா இப்படி கீழானவர்களா ஆயிருக்கணும், நம்ம விகாரிகளா மாறி போயிருக்கோம்ன்றதுதான் உண்மை. ஆனா அப்படிப்பட்டவங்களை விகாரிகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் வந்துடும், ஏத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. கலியுக மக்கள் நரகவாசிகள் என்பதால் அவர் வெளியுலக மக்களுடன் பேசுவதற்கு செல்வதில்லை.
நீங்கள் இப்போது சங்கமயுக வாசிகள் ஆவீர்கள். நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகுகிறீர்கள். சிவபாபாவே பிராமணர்களாகிய எங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவரே தூய்மையாக்குபவர் ஆவார். ஆத்மாக்களாகிய எங்களை வீட்டிற்கு திரும்பவும் அழைத்துச் செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். இது மிகவும் எளிமையான விஷயமாகும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதி தாமத்தில் இருந்து உங்களுடைய பாகங்களை அண்டிப்பதற்காக வந்துள்ளீர்கள். இந்த துன்ப பூமியில் அனைவரும் சந்தோஷம் அற்று இருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் மன அமைதியை வேண்டுகிறார்கள். எவ்வாறு ஆத்மாக்களால் அமைதி நிறைந்தவர் ஆக முடியும் என அவர்கள் கேட்பதில்லை. எவ்வாறு ஆத்மாக்களால் அமைதி நிறைந்தவர் ஆக முடியும் என அவர்கள் கேட்பதில்லை. நீங்கள் ஓம் சாந்தி, எனது ஆதி தர்மம் அமைதி என கூறுகிறீர்கள். அவ்வாறாய் நீங்கள் ஏன் அமைதி வேண்டும் என கேட்கிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை மறந்து சரீர உணர்வு உடையவர்கள் ஆவதாலேயே ஆகும். அதாவது ஆத்மாக்கள் நீங்க ஆத்மலோகத்துல இருந்து இங்க வெறும் பார்க் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நீங்க ஓம் சாந்தின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ஆத்மா என்னுடைய சுய தர்மமே அமைதியாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த துக்கதாமத்துல மனிதர்கள் பூரா துக்கத்துல இருக்காங்க, துக்கத்துல இருக்காங்க, கூடவே அசாந்தி சந்தோஷம் இல்லாதவர்களா இருக்காங்க. அப்ப அமைதியை வேண்டுறாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம் இல்லையா, நீங்க வெறும் ஆத்மா தான், உங்களுடைய உண்மையான தர்மமே அமைதி தான். நீங்க இந்த தேக உணர்வுல வந்த காரணத்தாலதான் உங்களுக்கு அமைதி இல்லாம இருக்குது. அதனால நீங்க இந்த சரீர உணர்வுல இருந்து விடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. எனவே இங்கு எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? நீங்கள் சரீரமற்றவர் ஆகும் போதே உங்களிடம் அமைதி இருக்க முடியும். இங்கு ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்துடன் ஒன்று இணைந்து உள்ளார். எனவே அவர்கள் அனைவரும் நிச்சயமாக பேசவும் நடக்கவும் வேண்டும். ஆத்மாவாகிய நான் அமைதி தாமத்தில் இருந்து ஒரு பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளேன். ராவணனே எதிரி என்பதை எவரும் புரிந்து கொள்வது இல்லை. எப்போது ராவணன் உங்களுடைய எதிரி ஆகினான்? எவருக்கும் இது தெரியாது. எந்த ஒரு மேதையோ அல்லது பண்டிதரோ ராவணன் யார் என்பதை அறிந்திருக்கவில்லை. தாங்கள் எரிக்கும் கொடும்பாவிக்கு உரியவனை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். பல பிறவிகளாக அதனை அவர்கள் எரிக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வது இல்லை. ராவணனை யார் என நீங்கள் அவர்களிடம் எவரிடமாவது கேட்டாலும் அது கற்பனையே என்றே அவர்கள் பதிலளிப்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சிஸ்டர். ராவணனை பத்தி யாருக்குமே என்னன்னு விவரமே தெரியாது அப்படிங்கிறார். எந்த குருமார்களுக்கும் தெரியாது, பண்டிதர்களுக்கும் தெரியாது, சாஸ்திரவாதிகளுக்கும் தெரியாது, பெரிய ஞானவான் சொல்றாங்க இல்லையா, யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்கக்கூடிய இணைந்த ரூபம் தான் ராவணன் அப்படின்னு. இதுதான் முக்கியமான விஷயம். ஆனா இதை பத்தி யாருக்குமே தெரியலனும் போது எப்படி அவங்க இந்த ராவண ராஜ்யத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியாது அப்படின்றத சொல்றாரு. 5 விகாரங்களுக்கு நம்ம வசமானனாலதான் இப்படி துக்கம் உடையவர்களும் ஆயிருக்கோன்ற விஷயமே மனிதர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அதான் சிஸ்டர் சொல்றாரு. இது ராவண ராஜ்யமா இருக்குது, 5 விகாரங்கள் இருந்து நீங்க விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்க சிஸ்டர், வாசம். பதிலளிப்பார்கள். கற்பனையே என்று அளிப்பார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எனவே அவர்களால் என்ன பதிலை கொடுக்க முடியும்? ஏ ராமா, இந்த உலகம் உருவாக்கப்படவில்லை, இது கற்பனையே என ஒரு சமய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பலரும் இதனை கூறுகிறார்கள். கற்பனை என்பதன் அர்த்தம் என்ன? இது கற்பனைகளாலான உலகம் என்றும் ஒருவர் எத்தகைய எண்ணங்களை உருவாக்கினாலும் அதுவே நடக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. ஒருவர் என்ன பிரதர் சொல்றாரு, எத்தகைய எண்ணங்களை உருவாக்கினாலும் அதுவே நடக்கிறது. என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிஸ்டர்? அத சொல்றாரு. நம்ம கூட நினைக்கிறோம் இல்லையா, இப்ப நம்ம தேவதையாக போறோம் நினைச்சு நம்ம தேவதை ஆயிடுறோம். ஆத்மா ஆகிறோம் அப்படின்னு நினைச்சு ஆத்மாவாகிறோம் இல்லையா, ஆத்மாவுக்கு வரோம் இல்லையா. அதை புரிஞ்சுக்கிடாம அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கற்பனை பண்ணியே நம்ம அந்த மாதிரி சங்கல்பத்தின் மூலமாவே நம்ம அது போல மாறிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதான் அந்த ராவணனா கற்பனை தான், இந்த பூமி கூட கற்பனை தான் அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு அந்த சமய நூல்ல. அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. தந்தை இங்கிருந்து குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். உங்களில் சிலர் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் ஏனையவர்களோ எதனையும் புரிந்து கொள்வது இல்லை. தெளிவாக புரிந்து கொள்பவர்களே உண்மையான குழந்தைகள். ஆனால் எதையும் புரிந்து கொள்ளாதவர்களோ மாற்றாந்தாய் குழந்தைகள் ஆவார். மாற்றாந்தாய் குழந்தைகள் ஒருபோதும் வாரிசுகள் ஆவதில்லை. பாபாவிற்கு உண்மையான குழந்தைகளும் மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்கிறார்கள்.
உண்மையான குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுவார்கள். ஆனால் மாற்றாந்தை குழந்தைகள் அவ்வாறு பின்பற்றுவது இல்லை. இதான் உண்மையான குழந்தைகள் தந்தையின் வழிப்படி தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. ஆனா மாற்றான் தாய் குழந்தைகள் எப்பவுமே இந்த மனதின் வழிப்படி ராவணனுடைய வழிப்படி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதான் மாற்றான் தாய் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஞானமே தெரிஞ்சிருந்தாலும் ஸ்ரீமத் படி நடந்தாதான் பாபாவுனுடைய வாரிசாக முடியும். ஸ்ரீமத் படி நடக்கல, மன்மத் படி நடக்கிறாங்க அப்படின்னா வாரிசு குவாலிட்டியில போக முடியாது, பிரஜைகள்ல தான் போக முடியும்னு சொல்லுவார் இல்லையாப்பா, அதை சொல்றாரு சிஸ்டர். இவர் எனது வழிகாட்டல்களை பின்பற்றுவது இல்லை, இவர் ராவணனின் வழிகாட்டல்களையே பின்பற்றுகிறார்கள். ராமர் ராவணன் என 2 வார்த்தைகள் உள்ளன. ராமரின் ராஜ்யம் அதுவாகும், ஆனால் இதுவோ ராவணனின் ராஜ்யம் ஆகும். இப்போது இது இரண்டினதும் சங்கமம் ஆகும். பாபா அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இந்த பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் எல்லோரும் தமது ஆஸ்தியை சிவபாபாவிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்களும் அதனை கோரிக்கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் இந்த மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுவீர்களா? யாருடைய வழிகாட்டல்கள் என அவர்கள் கேட்கிறார்கள். தந்தை தூய்மையாகுவதற்கான ஸ்ரீமத்தை வழங்குகிறார். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் தூய்மையாக இருப்பேன், ஆனால் எனது கணவன் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லாவிடின் நான் யார் சொல்வதை கேட்பேன் என்று எனது கணவனே எனது கீழ்கண்ட தெய்வம், கண்கண்ட தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா, எனது கணவனே எனது கண்கண்ட தெய்வம். பாரதத்தில் கணவனே அவர்களின் குரு, அவர்களின் கடவுள், அவர்களின் அனைத்தும் என அவர்களுக்கு கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் உண்மையில் எவரும் அதனை நம்புவது இல்லை. அதான் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்றாங்க, இருந்தாலும் அந்த விஷயத்தை யார் நம்புறது கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாரு, பிரம்மகுமார் குமாரிகள் இப்படி தூய்மையான வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா சிவத்தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி எடுக்கிறதுக்காக இந்த முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அப்ப வரவங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க தூய்மையா இருக்கணும், இந்த ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்னு. அதுக்காக பாபா சொல்றாரு, தூய்மையாக இருப்போம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு என்னுடைய கணவர் தூய்மையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக சொல்றாரு என்னுடைய கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. உண்மையிலே அந்த விஷயத்த அவங்க மனசார ஏத்துக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் தெய்வம்னா அவர் சொல்றது மாதிரில நடந்துக்கணும், ஆனா இவங்க வேற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்றது பின்னாடி சொல்லுவார் பாருங்க. உண்மையில் எவரும் அதனை நம்புவதில்லை. அந்த வேளையில் அவர்கள் ஆமாம் என கூறுகிறார்களே தவிர அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்கள் தொடர்ந்தும் தமது குமார்களிடமும் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், ஆலயங்களுக்கும் செல்கிறார்கள். கணவன் இவ்வாறு கூறுவார், வெளியே போக வேண்டாம், நான் உனக்கு ராமர் விக்கிரகம் ஒன்று தருகிறேன், நீ அதை வைத்து வீட்டிலேயே வழிபடலாம். நீ ஏன் அயோத்திக்கு ராமரின் பிறப்பிடம் போக வேண்டும்? அவள் எதையும் கேட்க மாட்டாள். அது பக்தி மார்க்கத்தின் தடுமாறி தெரிதல் ஆகும். இப்ப இதுல மட்டும் கணவன் பேச்சு எங்க கேட்டாங்க? மூர்த்திய நான் வீட்லயே அமைச்சு தரேன்னு கணவன் சொல்லுவாரு. ஆனா அவங்க இல்ல நான் கோயிலுக்கு தான் போவேன், அயோத்திக்கு தான் போய் ராமரா பாப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம்னா கணவன் சொல்ற வார்த்தையில மதிச்சு நடக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் மதிச்சு நடக்க மாட்டாங்க. ஆனா தூய்மையா இருங்கன்னு சொன்னா என் கணவனுக்கு பிடிக்கல, அதனால நான் அதெல்லாம் ஒதுக்கிட மாட்டேன், இதெல்லாம் இந்த ஸ்ரீமத் எல்லாம் நடக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு சிஸ்டர். எதையும் கேட்க மாட்டாள், அது பக்தி மார்க்கத்தின் தடுமாறி திரிதலாகும். அவள் நிச்சயமாக அங்கு தொடர்ந்தும் செல்வாள். அங்கிருக்கும் ஆலயம் ராமரினுடையது என அவள் நம்புவதனால் அவள் யார் சொல்வதையும் கேட்க மாட்டாள். ஆனால் நீங்கள் யாரை நினைவு செய்ய வேண்டும், ராமரையா அல்லது அவரின் ஆலயத்தையா? கடவுளை நினைவு செய்யணுமா இல்ல அவர் ஆலயத்தை நினைவு செய்யணுமா அப்படின்னு கேக்குறாரு அங்க பக்தி மார்க்கத்துல. இங்க கடவுள் தான் வந்துட்டாரு இல்லையா, அங்க ஆலயத்துல போயிருந்து என்ன செய்ய போறீங்க? இப்ப கடவுள் சொல்ற வழிபடி நீங்க நடந்தாதானே தந்தை உங்களை தூய்மையாக்கி பரந்தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்றத சொல்றாரு. அதான் பக்தி மார்க்கத்துல இருக்காதீங்க, ஞான மார்க்கத்தின் வழிபடி தந்தை என்ன சொல்றாரு அதுபடி நடங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வது இல்லை. எனவே தந்தை விளங்கப்படுத்துகிறார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கடவுளிடம் வந்து எமக்கு சக்தி அருளுங்கள் என அழைத்தீர்கள். ஏனெனில் அவர் மட்டுமே அனைவருக்கும் சக்தி அருள்பவர் ஆவார். அச்சா, அவர் எப்போது வருகிறார்
எவருக்கும் இது தெரியாது. ராவணன் உங்களுடைய எதிரி என தந்தை விளங்கப்படுத்துகிறார். ராவணனின் அற்புதம் என்னவென்றால், மக்கள் தொடர்ந்தும் அவனுடைய குடும்பாவையை எரித்தாலும் அவன் ஒருபோதும் இறப்பதில்லை. ராவணன் என்றால் என்பது யாருக்கும் தெரியாது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆசையை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்போது அறிவீர்கள். ஆமா, தந்தைகிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைகிறீங்க. ராவணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ராவணன் யாருன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அந்த ராவணன் மீது வெற்றி அடைகிறதுனாலதான் உலகத்துக்கே அதிபதியாக போறீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வாசனி. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிவீர்கள். அவர்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் சிவன் யார் என அவர்களுக்கு தெரியாது. சிவனே கடவுள் என்றும் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த யுகத்திலேயே அவர் வந்து பாரதத்தை நரகத்தில் இருந்து சொர்க்கமாக மாற்றுகிறார் என்றும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்துங்கள். அவர்களை பிச்சைக்காரர்களை இளவரசர்களாக மாற்றுகிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். பழைய அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் ஆவார். மனிதர்கள் அனைவரும் இப்போது இங்கேயே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆத்மாவும் இங்கு இன்னொரு பிறப்படுத்தி இருக்கிறார். இன்னமும் எவராலும் வீடு திரும்ப முடியாது. ஒரே ஒரு மகத்தான தந்தையால் மட்டுமே அனைவருக்கும் சத்கதியை அருள முடியும். அவர் பாரதத்தில் மட்டுமே வருகிறார். உண்மையில் நீங்கள் சத்கதியை அருளும் ஒரே ஒருவருக்கு மட்டுமே பக்தி செய்ய வேண்டும். அதாவது சிவதந்தை யாருன்றது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் நீங்க புரிய வைக்க முடியும். அவர் இந்த பாரதத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமா மாற்றக்கூடிய காரியம் செய்யறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியம் செய்யறாரு. ஏழைகளை பணக்காரர்களா ஆக்குறாரு. பெக்கர் டு பிரின்ஸ் சொல்றாரு இல்லையா, பிச்சைக்காரர்களை எல்லாம் இளவரசர்களா மாற்றக்கூடிய காரியம் செய்யறாரு அப்படின்னா அரசாங்கத்தினருக்கும் நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இந்த விஷயத்தெல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு சிஸ்டர். அந்த அசரீரியான தந்தை இங்கே வசிப்பதில்லை. அவர் எப்போதும் மேலே இருப்பதாகவே கருதி நினைவு கூறப்படுகிறார். ஆனால் எவரும் கிருஷ்ணரை மேலே இருப்பதாக கருதுவதில்லை. அவர்கள் கிருஷ்ணரையும் ஏனைய அனைவரையும் இங்கு கீழே இருப்பதாகவே கருதுகிறார்கள். ஆமா, இல்ல அது சிவத்தந்தை வந்து மேல இருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியுது. ஏன்னா பரமாத்மா அப்படின்னு சொல்லும் போது கடவுள் மேல இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் அப்படின்னும் போது இங்க அந்த கோபாலத்துல இருந்தது மாதிரி தானே காமிக்கிறாங்க, பிருந்தாவனத்துல இருந்தது மாதிரி இந்த உலகத்துல சுத்திட்டு இருந்த மாதிரி தானே காமிக்கிறாங்க. அதான் விஷயத்த புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாரு. கடவுள் யாரு அப்படின்றதுக்காக சொல்ல வைக்கிறாரு. கடவுள் வந்து மேலதான் இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா கிருஷ்ணர் வந்து கீழே இருக்கிறதா காட்டுறாங்க. அப்ப கடவுள் யாருன்னு தெரிஞ்சா எப்படி கீழே இருக்கிறதா அவர் அப்படின்னு கேக்குறாரு. பாருங்க எந்த அளவுக்கு இது அப்பாவை மட்டும் சொல்லல, இப்ப நம்மளும் பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பாருங்க எந்த விஷயம் புரியாம அப்ப நம்மள நாமளே ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாக்குறது மாதிரிதான் இருக்குது. நம்மளும் நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு சரி சரி, ஓகே சார். குழந்தைகளாக உங்களுடைய நினைவு மிக சரியானது. நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருந்து வேறுபட்டவராக கருதுகிறீர்கள். நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் எவருடைய சரீரத்தையும் நினைவு செய்யக்கூடாது. இதில் கவனம் செலுத்துவது மிக அவசியமானது. உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா எம்மை முழு உலகத்திற்கும் அதிபதிகள் ஆக்குகிறார். அவர் எங்களை பூமி, கடல், ஆகாயம் அனைத்திற்கும் அதிபதிகளாக்குகிறார். அவர் அனைத்தும் இப்போது பிளவுபட்டு துண்டுகளாக பிரிந்து போய் உள்ளன. அதாவது தந்தை உங்களை முழு உலகத்துக்கு அதிபதியாக்குறாரு. வானம், கடல், பூமி என்னென்ன சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் இந்த கடலுக்கும் உங்களை அதிபதியாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சமயத்துல துண்டுகளா பிரிந்து போய் கிடக்கு இல்லையா, 7 கண்டமா பிரிஞ்சு போயிருக்கு இல்லையா. ஆனா பாரதம் சொர்க்கமா இருக்கும்போது ஒரே கண்டமா தானே இருக்கும், மற்றதெல்லாம் பூமி கடையில போயிரும் இல்லையா, அத சொல்றாரு. அதிபதிகள் ஆக்குகிறார். அவர் எங்களை பூமி, கடல், ஆகாயம் அனைத்திற்கும் அதிபதிகள் ஆக்குகிறார். அவை அனைத்தும் இப்போது பிளவுபட்டு துண்டுகளாக பிரிந்து போயுள்ளன. அவர்கள் தமது எல்லையை கடக்க அனுமதிப்பதில்லை. இப்ப எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு தானே போக முடியும், ஒவ்வொரு நாட்டுக்கும் போகணும் அப்படின்னா அத சொல்றாரு. எல்லைக்குள்ள யாரையும் விடுறது இல்லை அப்படின்னு. அங்க உங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது இல்லையா, எல்லையற்ற உலகம், நீ எங்கனாலும் போகலாம் வரலாம் இல்லையா அப்படின்ற. இவை எவையும் அங்கே இருக்காது. கடவுள் மட்டுமே தந்தையாவார். அனைவரும் தந்தையாக இருக்க முடியாது. இந்துக்களும் சீனர்களும் சகோதரர்கள் என்றும் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்றும் கூறினாலும் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை.
இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதர சகோதரிகள் என அவர்கள் கூறுவதில்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் பிரதர்ஹுட்னு தான் இருக்குது, சிஸ்டர்ஹுட்னு எங்கேயுமே இல்ல. பாத்தீங்க இல்லையா? அதான் சொல்றாரு. அதான் விஷயத்தையே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, ஆத்மா தான் சகோதர சகோதரர்கள்னு சொல்றாரு பாபா. அதான் பிரதர்ஹுட்னு இவங்க சொல்றாங்க, ஆனா விஷயத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு. சரி, வாசிங்க. இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதர சகோதரிகள் என அவர்கள் கூறுவதில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களே, ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்வது இல்லை. அவர்கள் சமய நூல்களை செவிமடுக்கும் போதும் இது உண்மை இது உண்மை என கூறுகிறார்களே தவிர அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. உண்மையில் அவை அனைத்தும் பொய்யானவை. சத்திய பூமியில் அவர்கள் சத்தியத்தை மட்டுமே பேசுவார்கள், ஆனால் இங்கோ பொய்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் என அவர்களில் எவருக்காவது நீங்கள் கூறினால் அவர்கள் உங்களுடன் குழப்பமடைவார்கள். அதாவது குழப்பம் அடைஞ்சிருவாங்க. அது சத்தியமான பூமி, எது சத்தியோகம், அங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. இது பொய்யான பூமி, இங்க நீங்க உண்மையை சொன்னா கூட அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறாரு. அவங்க குழப்பம் அடைகிறாங்க அப்படின்னா, உண்மையை சொல்லும் போது குழப்பம் அடைகிறாங்கனாலே இவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்கள் சத்தியத்தை கூறினாலும் அப்பா சொல்றாங்க, சிலர் உங்களை அவதூறு செய்ய ஆரம்பிப்பார்கள். பிராமணர்களாக நீங்கள் மட்டுமே இப்போது தந்தையை அறிவீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்போது தெய்வீக பண்புகளை கிரகிக்கிறீர்கள். பஞ்சபூதங்கள் இப்போது முற்றிலும் தூய்மை அற்றதாகி உள்ளன என நீங்கள் அறிவீர்கள். தற்காலத்தில் மக்கள் தீய ஆவிகளையும் அதிக அளவில் வழிபடுகிறார்கள். தீய ஆவிகள்ங்கிறது இங்க பூதங்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பஞ்சபூதங்களும் இங்க தூய்மையற்றதா இருக்குது, இயற்கை தூய்மையற்றதா இருக்குது. இங்க பூதங்களை வழிபடுறாங்கன்னா இந்த சரீரத்தை வழிபட்டு இருக்கோம் இல்லையா? அதான் பூதங்கள் தீய ஆவிகள்னு சொல்லியிருக்காங்க இங்க. அவர்கள் தொடர்ந்தும் தீய ஆவியை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், தீய ஆவிகளை நினைவு செய்யாதீர்கள். உங்களுடைய குடும்பத்துடன் வீட்டில் வசிக்கும் போது உங்களுடைய புத்தியின் யோகத்தை தந்தையுடன் வைத்திருங்கள். நீங்கள் இப்போது ஆத்ம உணர்வு உடையவர் ஆக வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இப்போது நீங்கள் 3வது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் இப்போது பாவ செயல்களை வென்றவர்கள் ஆக வேண்டும். பாவ செயல்களை வென்றவர்கள் ஆக வேண்டும். அது பாவ செயல்களை வென்றவர்களின் யுகம் ஆகும். இது பாவ செயல்கள் புரிபவர்களின் யுகமாகும். நீங்கள் யோக சக்தியால் பாவ செயல்களை வெற்றி கொள்கிறீர்கள். பாரதத்தின் யோகம் மிகவும் பிரபல்யமானது, ஆனால் மக்களுக்கு அதை பற்றி தெரியாது. சன்னியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரதத்தின் யோகத்தை கற்பிப்பதற்காக தாம் வந்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அங்கிருக்கும் மக்களுக்கு சன்னியாசிகள் ராஜயோகத்தை கற்பிக்க தெரியாத சமத்த யோகி அடயோகிகள் என்பது தெரியாது. இருங்க சிஸ்டர், சொல்லிடலாம். அதாவது ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைக்கும் போது உங்களுக்கு விகர்மங்கள் விநாசம் ஆயிடும், கூடவே உங்களுக்கு யோக சக்தியும் சேமிப்பாகுது. அதன் மூலமா நீங்க மேற்கொண்டு பாவ செயல் செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. யோக சக்திங்கிறது அமைதியின் சக்தி. அமைதி சக்தி இருக்கும்போது எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாம இருப்பீங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைவு செய்யும் போது சக்தி சேமிப்பாகுது, கூடவே மனம் புத்தி ஒருமுகப்படுது இல்லையா? அப்ப இங்க பார்த்து பண்ணும் போது மனம் புத்தி ஒருமுகப்படுத்தக்கூடிய நிலை நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் தான் பாவம் செய்யாம இருக்கிறதெல்லாம் கவனம் அதிகமா கொடுப்போம். அதனால நீங்க விகர்மங்களை வென்றவர்களா, பாவ செயல்களை வென்றவர்களா ஆயிடுவீங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். அடுத்து என்னமோ சொன்னாரே சிஸ்டர், சன்னியாசிகள் வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்கன்னா ராஜயோகம் கற்பிக்கிறோம், பாரதத்தின் உண்மையான யோகம் நாங்க கற்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கற்பிக்கிறது அடயோகம் தான். ஆனா ராஜயோகத்தை பரமாத்மா தந்தை தான் பகவான் தான் கற்பிக்க முடியும்னு சொல்றாரு சிஸ்டர். அவங்க சொல்லி கொடுறது எல்லைக்குட்பட்ட யோகம், நீங்க செய்யறது எல்லையற்ற யோகம் அப்படின்றத சொல்றாரு. அவங்க எல்லையற்ற சன்னியாசிக்கான வழி, எல்லைக்குட்பட்ட சன்னியாசத்துக்கான வழியை சொல்லுவாங்க. தந்தை எல்லையற்ற சன்னியாசத்துக்கான வழியை சொல்லுவாரு அப்படிங்கிறாரு. அப்பா சொல்லுங்க, நீங்கள் ராஜரிஷிகள், அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், ஆனால் நீங்களோ எல்லையற்ற சன்னியாசிகள் ஆவீர்கள். இவற்றிற்கு பகலிற்கும் இரவிற்குமான இடையிலான வேறுபாடு உள்ளது. வேறு எவரும் அன்றி பிராமணர்களாகிய உங்களால் மட்டுமே ராஜயோகத்தை கற்பிக்க முடியும். இது ஒரு புதிய விஷயம். வருகின்ற புதியவர்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இதனாலேயே இங்கு வருவதற்கு புதியவர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. இது இந்திர சபை. மதபன் தான் இந்திர சபை. அங்க புதுசா வரவங்களும் அங்க அனுமதிக்கிறது இல்லை இல்லையா? ஒரு வருஷம் ஆனா தானே அங்க அனுப்பி கூட்டிட்டு போவாங்க. அதுக்காக சொல்றாரு பாபா, இது இந்திர சபையாகும். இந்திர சபையில தூய்மையற்றவர்களுக்கு இடம் கிடையாது. முயற்சி பண்ணி தூய்மையாகிறதுக்கான ஸ்ரீமத்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கிறவங்களுக்கு தான் இங்க அனுமதி கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு.
சத்திய யுகத்தில் அனைவரும் தெய்வீக புத்தியை கொண்டிருப்பார்கள். இது இப்போது அதாவது இல்ல பிரதர், கொஞ்சம் விட்டுட்டேன் நினைக்கிறேன். புதியவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இது இந்திர சபை ஞானமழையை பொழிகின்ற தெய்வம். அனைவரும் இப்போது கல்லு புத்தியை கொண்டுள்ளனர். சத்தியயுகத்தில் அனைவரும் தெய்வீக புத்தியை கொண்டிருப்பார்கள். இது இப்போது இரண்டுக்குமான சங்கமமாகும். வேறு எவராலும் அன்றி தந்தையால் மட்டுமே உங்களை கல்லில் இருந்து வைரமாக மாற்ற முடியும். நீங்கள் இங்கு உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக்குவதற்காக வந்துள்ளீர்கள். பாரதம் முன்னில் தங்க சிட்டுக்குருவியாக இருந்தது. லட்சுமியும் நாராயணனும் உலகின் அதிபதியாக இருந்தார்கள். அவர்கள் எப்போது அரசாண்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. 5000 வருடங்களுக்கு முன்னர். பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். வாசிக்கிறேன். இல்ல இந்திரன் சொன்னார் இல்லையா, இந்திரன் என்ன பண்ணி வச்சிருக்காங்க சாஸ்திரத்துலன்னா, மலையை பொழிய வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இடி மின்னலை உருவாக்கி மலையை பொழிய வைக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் இங்க ஞான மலை அப்படின்னு சொன்னாரு. நம்ம கூட மழை பொழியிறோம் இல்லையா, ஞானத்தின் மழை பொழியிறோம். அதனால தானே இந்த முழு உலகம் செழிப்பா மாறுது. நீங்க சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகுறீங்க, லட்சுமி நாராயணா ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த விஷயத்த அப்படியே சாஸ்திரத்துல ஸ்தூலமா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. கிறிஸ்துமத்துல இந்திர சபைனா முரளி செல்லக்கூடிய இடம். அது மதுபனா இருந்தாலும் சரி, கீதா பாடம் இருந்தாலும் சரி, சென்ட்ரஸா இருந்தாலும் சரி, இந்திர சபை அப்படிங்கிறது முரளி செல்லக்கூடிய இடம் அப்படின்னு நமக்கு அப்பா சந்திக்க கொடுக்குறாங்க. ஆமா, அதுவும் இந்திரன் மலையை பொழிய வைக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லி வச்சிருக்காங்க. மலைங்கிறது ஞான மலை. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, 5000 வருடங்களுக்கு முன்னர் அவர்களின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள் என நீங்கள் விளங்கப்படுத்தலாம். தற்சமயம் அவர்கள் தமோ பிரதானமாக உள்ளனர். இப்போ தந்தையால் சதோ பிரதானம் ஆக்கப்படுகிறார்கள். இது உங்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு சாதுக்களாலோ அல்லது புனிதர்களாலோ அன்றி தந்தையால் மட்டுமே இந்த ஞானத்தை வழங்க முடியும். அது பக்தி மார்க்கமாகும். இந்த பாதை இந்த ஞானத்தின் பொருந்தும் சொன்னாரே சிஸ்டர். பிரம்ம பாபாவுக்கு என்ன விஷயமோ அதுதான் உங்களுக்கும் அப்படின்னு சொன்னார்ல. பிரம்ம பாபா தூய்மையற்றவர்ல இருந்து தூய்மையாகிறாரு. பிரம்மால இருந்து விஷ்ணுவா மாறாரு. அதே போல பிரம்மகுமார குமாரிகளும் நீங்க அவருடைய வம்சத்தினரா தேவி தேவதைகளா மாறுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். எப்படி உங்களுக்கு சதோ பிரதானமா இப்ப தமோ பிரதானமா இருக்காங்க. அவங்க எப்படி ஆனாங்க சதோல இருந்து தமோவான்னு தெரியாது. ஆமா, இப்போது தந்தை தான் சதோபிரதான் ஆகுகிறார். இது உங்களுக்கும் பொருந்தும். நமக்கும் என்ன பொருந்தும் சொல்றாருன்னா, நமக்கும் முன்னாடி தெரியாது எப்படி ஆனோன்னு. இப்ப தந்தை விளங்கப்படுத்துகிறாருங்கிறத நமக்கு சமிக்கை கொடுக்குறாங்க. ஓகே சரிங்க சிஸ்டர். அது பக்தி மார்க்கம். இந்த பாதை இந்த ஞானத்தின் மார்க்கமாகும். குழந்தைகளாக நீங்கள் வைத்திருக்கும் மிக நல்ல பாடல்களை கேட்கும் போது உங்களுக்கு புல்லரிப்பதுடன் உங்களுடைய சந்தோஷ பாதரசமும் மிகவும் உயரும். இந்த போதை பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கு புல்லரிக்குது இல்லையா, அதை சொல்றாரு. இந்த ஞானம் அமிர்தமாகும். மக்கள் மதுபானத்தை அருந்தும் போது போதை அடைகிறார்கள். ஆனால் இங்கு உங்களிடம் இந்த ஞானத்தின் அமிர்தம் உள்ளது. உங்களுடைய போதை குறைவடைய கூடாது. அது சதா உயர்வாகவே இருக்க வேண்டும். நீங்கள் லட்சுமி நாராயணனின் படத்தை பார்க்கையில் சந்தோஷம் அடைகிறீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் அத்தகைய மேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு அனைத்தையும் அவதானிக்கும் போது பார்க்கும் போது சிஸ்டர், இங்கே எதை பார்த்தாலும் இல்லையா, உங்களுடைய புத்தியானது தந்தையுடனும் அந்த ஆஸ்தியுடனும் யோகத்தில் இருக்க வேண்டும். அச்சா அப்படின்னு முரளி நிறைவேற்று. உங்களுக்கு சாராயத்தின் போதை எப்படி ஏறுது இங்க மனிதர்களுக்கு, அதே போல இந்த ஞான அமிர்தத்தின் போதையும் உங்களுக்கு ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் உங்களுக்கு அந்த ஆன்மீக போதை ஏறும் அப்படின்றாரு. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாவச் செயல்களை வென்றவராகுவதற்கு நீங்கள் யோக சக்தியால் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டும். இங்கு அனைத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுடைய புத்தியின் யோகம் தந்தையுடனும் ஆஸ்தியுடனும் இருக்க வேண்டாம். பாவச்செயலை வென்றவராகணும். இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் உங்களுக்கு தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற.
இந்த உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதவர்களா இருங்க அப்படிங்கிறார். ஓகே. ம். 2வது பாயிண்ட், தாரணைக்கு 2வது பாயிண்ட், தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்திக்கான முழு உரிமையையும் கோருவதற்கு நீங்கள் உண்மையான குழந்தைகளாக வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத்தை மட்டுமே பின்பற்றுங்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதை தெளிவாக புரிந்து கொண்டு பின்னர் அதனை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அப்பா சொல்றதை நம்ம பிறருக்கு சொல்லணும். அதுக்கு ஸ்ரீமத்தை ஒழுங்கா பின்பற்றணும். ஆமா, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும். ஞானத்தை எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் தந்தையிடமிருந்து ஆஸ்திக உரிமை உடையவர்களா ஆகுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, சரிங்க. அப்பா வரதானம் சொல்றாங்க, ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் இலகு யோகியாகி உலகங்களையும் சுற்றி வருவதற்காக உங்களின் தெய்வீக புத்தி என்ற விமானம் புத்தி என்ற உயர்த்தியை, அதாவது லிப்ட் புத்தி என்ற உயர்த்தியை பயன்படுத்துவீர்களாக. இந்த மையத்தில் குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக புத்தி என்ற உயர்த்தியை பெற்றுள்ளீர்கள். தெய்வீக புத்தி என்ற விமானம் உயர்த்தியை பெற்றுள்ளீர்கள். இந்த அற்புதமான உயர்த்தியால் உங்களால் உலகங்களிலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். உங்களின் விழிப்புணர்வு என்ற ஆளியை போடுங்கள். நீங்கள் ஒரு வினாடியில் அங்கே சென்று விடுவீர்கள். உங்களால் ஸ்திரமாக இருந்து நீங்கள் விரும்பும் உலகை நீங்கள் விரும்பிய நேரத்திற்கு அனுபவம் செய்ய முடியும். இந்த உயர்த்தியை பயன்படுத்துவதற்கு அமிர்த வேளையில் உங்களின் விழிப்புணர்வு எனும் ஆளியை மிக சரியாக போடுவதில் கவனமாக இருங்கள். அதிகாரியாகி இந்த உயர்த்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் இலகு யோகி ஆகுவீர்கள். கடின உழைப்பு அனைத்தும் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்தி சங்கம யுகத்துல எல்லாருக்கும் தெய்வீக புத்தி அப்படிங்கிற விமானம் கிடைச்சிருக்குது. அந்த விமானத்தை பயன்படுத்தி இந்த 3 உலகத்துக்கும் உங்களால விரும்பிய நேரத்துல போயிட்டு வர முடியும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிற சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த 3 உலகத்துக்கும் உங்களால இந்த தெய்வீக புத்திங்கிற விமானத்தால சுத்தி வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குத்தான் அமிர்த வேலையில இந்த விழிப்புணர்வு சுவிட்சை கரெக்டா ஆன் பண்ணிருக்கோமா இல்லையான்றத கவனம் கொடுத்து வைங்க அப்படின்றாரு. கரெக்டா விழிப்புணர்வு சுவிட்சை ஆன் பண்ணி வைங்க. 3 உலகத்துக்கும் சுத்தி வாங்க. அந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நீங்க அடையலாம் அப்படிங்கிறாரு. இதுல கடின உழைப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. கடின உழைப்பு கிடையாது, சகஜ யோகியா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இதான் சகஜ யோகம். புத்தி என்ற விமானத்தை பயன்படுத்தி விழிப்புணர்வு அப்படிங்கிற அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறதுனால இந்த 3 உலகத்தின் அனுபவத்தை செய்து வரோம் இல்லையா. சாக்கார உலகத்துல இருக்கோம், ஆக்கார உலகத்துக்கு போறோம், பரந்தாமத்துக்கு போறோம். அதான் சொல்றாரு இல்லையா, அப்பி சாக்காரி, அப்பி நிராகாரி, அப்பி ஆக்காரி அப்படின்னு. செகண்டுக்கு மாறி போறதுக்கு இந்த தெய்வீக புத்திங்கிற விமானம் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதுலயும் பாருங்களேன், தெய்வீக புத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் புத்திய சொல்லியிருக்காரு? ஏன்னா புத்தி தான் முதல் இன்ஜின். புத்தி எங்க போகுதோ கூடவே மனசும் சேர்ந்தே போயிடும். புத்தி போற இடத்துக்குலாம் மனசு போகும். ஆனா மனசு போற இடத்துக்குலாம் புத்தி போகுமான்னு கேட்டா போகாது. அதனாலதான் புத்திங்கிற விமானம்னு சொல்லியிருக்காரப்பா. புத்தி எங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் கூட மனசு போகும். புத்தி ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா மனசு அதனுடைய அனுபவம், அதனுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா, ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் மனசு. அதான் புத்தி முன்னாடி போகும், பின்னாடி மனசு போகும். ஆனா மனிதர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, மனசு அலைப்பாயுதுங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மனசு எப்பவும் அலைப்பாயவே செய்யாது. இந்த புத்தி தான் எப்பவும் குழப்பம் அடையும். அலைப்பாயிறது எல்லாமே இந்த புத்தி செய்யற வேலை தான். புத்தி கண்ட வீண் விஷயத்தெல்லாம் சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மனசு அது தடுமாற்றம் அடையுது. அப்படிங்கிறப்ப இந்த புத்திங்கிற விமானம் கரெக்டா வச்சுக்கோங்க. விழிப்புணர்வுங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 உலகத்தின் அனுபவத்தை நீங்க செய்வீங்க அப்படிங்கிற. 3 உலகத்தின் அனுபவம் செய்யறது எது? அனுபவம் ஏற்படக்கூடிய இடம் மனது. அந்த மனதுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கும் மனசு, அது யோக சக்தி நிரம்பியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். கடின உழைப்பு இருக்காது, நீங்க சகஜ யோகியா மாறி போயிடுவீங்க அப்படிங்கிறார். சூப்பர் வரதான். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, உங்களின் மனதை சதா களிப்பான நிலையில் வைத்திருப்பதே வாழும் கலையாகும். களிப்பான நிலைனா சந்தோஷமா, ஆனந்தம், ஆனந்தம், மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் வாழும் கலையாகும். மனம் ஆனந்தமான நிலையில் வைத்திருப்பது தான் வாழும் கலையாகும். எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே சிஸ்டர்.
பிரதர் அவ்யக்த சமிக்கை. ம் ஓம் சாந்தி. ஏகாந்த பிரியராகி ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ம் ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஏகாந்தமாக இருத்தல் என்பது 2 அர்த்தங்களை கொண்டுள்ளது. ம் அது புற ஏகாந்தம் மட்டுமல்ல, ம் ஆனால் ஏகாந்தம் என்றால் ஒருவரின் ஆழத்தில், ஒரே ஒருவரின் ஆழத்தில் தன்னை மறந்திருப்பதாகும். ம் புற ஏகாந்தம் மட்டும் இருந்தால் நீங்கள் சலிப்படைந்து இந்த நாளை எப்படி கழிக்கப் போகிறேனோ தெரியவில்லை என சொல்வீர்கள். ம் ஒரே ஒரு தந்தையின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். ம் எப்படி நீங்கள் கடலின் அடி ஆழத்திற்குள் செல்லும் போது பல பொக்கிஷங்களை பெறுகிறீர்களோ அவ்வாறே ஒரே ஒருவரின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். அதாவது தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற பேறுகளில் உங்களை மறந்திடுங்கள். ம். அதாவது இங்க ஏகாந்தம்ன்றது அகம் புறம் 2 விஷயம் இருக்குது. புற ஏகாந்தத்துல இருக்கிறது அப்படின்னா தனிமையில போய் அமர்ந்துக்கிறது, தனிமையிலே இருக்கிறது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க சலிப்படைஞ்சிருவீங்க. இந்த நாளை எப்படி நான் தனியா இருந்து கடத்த போறனோ அப்படின்றது மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறார். ஆனா அக ஏகாந்தம், அகநோக்கு முகம், உள்நோக்கு முகம், அந்தர்முகி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்தர்முகியாகி பரமாத்மா நினைவுல அந்த அடியாழத்துக்கு போயிடுங்க அப்படிங்கிறார். இல்ல ஞான கடலின் அடியாழத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. தந்தையின் அன்பு கடல்ல அந்த அன்பில மூழ்கி போயிருங்க. அப்ப உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. கூடவே எப்படி கடல் ஆழத்துக்கு போனா எப்படி பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைக்குது இல்லையா? முத்துக்கள், பவளங்கள், ரத்தினங்கள்லாம் கிடைக்குது இல்லையா? அது போல இந்த ஞான கடலின் ஆழத்துக்கு போனீங்க அப்படின்னா பல ஞான பாயிண்ட்ஸ், ஞான ரத்தினங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். எப்படி இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம புருஷார்த்தத்துல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தந்தை மூலமா உங்களுக்கு கிடைச்ச பேரெல்லாம் இருக்குது பாத்தீங்களா? சுயமரியாதை, சமான், அதனுடைய ஆன்மீக பெருமிதத்துல மூழ்கி இருங்க. அந்த குஷியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை நம்மளை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாரு இல்லையா? நீங்க யார் தெரியுமா? பரந்தாமத்துல என் பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நீங்க யார் தெரியுமா? முழு உலகத்துக்கெல்லாம் அதிபதியா இருந்தீங்க, அதுவும் அரை கல்பத்துக்கு. தூய்மை, சுகம், சாந்தி நிரம்பிய ஆத்மாக்கள், உலகத்தின் மிக வலிமையான ஆத்மாக்கள் நீங்க தான் அப்படின்னு இந்த சிவஜெயந்தி முறையில கூட சொல்லியிருந்தார் இல்லையா? சுயராஜ்ய அதிகாரி, விஸ்வராஜ்ய அதிகாரி, பூஜைக்கு அதிகாரின்னு எப்படி புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாரு நம்மள. இந்த புகழ்ச்சியின் மயக்கத்திலே மயங்கி இருங்க அப்படின்னு சொல்றாரு. விஸ்வ கல்யாணக்காரி, மாஸ்டர் சர்வசக்திவான், விஸ்வ பரிவர்த்தக், முழு உலகத்துக்கும் முக்தி வழங்கக்கூடிய வள்ளல், மாஸ்டர் வள்ளல். எவ்வளவு சும்மான் இருக்குது. இந்த பெயர்லயே மூழ்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது அப்படிங்கிறாரு. அதான் புற ஏகாந்தம் ஒண்ணு இருக்குது, அக ஏகாந்தம்னு ஒண்ணு இருக்குது. இந்த அக ஏகாந்தத்துல மூழ்கி இருங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அருமையான முரளி கொடுத்த அப்பாவுக்கு நன்றி, பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.